ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் சோலோ லெவலிங்கோட அந்த அவுட்டர் காட்ஸ், அதாவது நம்மளோட அப்சல்யூட் பீயிங்ஸ் அண்ட் தென் மோனார்க்கு, ரூலர்ஸு, ஸோ இவங்களாம் யாருன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவாக ராக்னார்க் பற்றி போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் நான் அவுட்டர் காட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க வந்து ராக்னார்க்கில் மட்டும் முக்கியம் கிடையாது, சோலோ லெவலிங்லேயே ஒரு பெரிய கீ ரோல் ப்ளே பண்ணுறவங்க தான் இந்த அப்சல்யூட் பீயிங்ஸ். ஸோ அதனால் இந்த அப்சல்யூட் பீயிங்ஸ்லாம் யார், ஸோ இவங்க என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ண பார்க்கலாம், லைக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆல்ரெடி சகமோட்டோ டேஸோட ரிவ்யூவே வந்து போட்டிருக்கோம். அப்புறமா ராக்னார்க்கோட ஃபஸ்ட்டு இதுவுமே வந்து என்ன போட்டிருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. ஸோ ஓகே, சோரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஸ்பாய்லர் அலர்ட்டுமே வந்து கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பட் இந்த ஸ்டோரி வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மட்டுமே தான் தவிர வேறு எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் இது வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும் சோலோ லெவலிங்கில். ஸோ அதனால் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம்ன்ற ஒரு விஷயம், அதாவது நம்மளோட டைம்ன்ற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அப்சல்யூட் பீயிங்ஸ்னு ஒரு ஆளுங்க வந்து இருந்தாங்களாமா. அதாவது அப்சல்யூட் பீயிங்னு ஒருத்தர் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் டைம் வந்து கிரியேட் ஆச்சா, அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க்னஸ் தான் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. வெறும் லைட் அண்ட் டார்க்னஸ் இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டை யூஸ் பண்ணி ரூலர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாரு நம்மளோட அப்சல்யூட் பீயிங். அண்ட் தென் இந்த டார்க்கை யூஸ் பண்ணி மொனார்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட அப்சல்யூட் பீயிங்ஸ் வந்து லைட்டை யூஸ் பண்ணி ரூலர்ஸையும், டார்க் யூஸ் பண்ணி மொனார்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி தான் அந்த ரூலர்ஸ் அண்ட் மொனார்க்ஸ் வந்து பிறக்கிறாங்க. அதாவது அப்சல்யூட் பீயிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட கிரியேட்டராகவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிரியேட் பண்ணோடனே டெஃபினட்டாக வந்து 2 ஸ்பீசிஸ் இருக்குன்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரதான் செய்யும். ஸோ இவனுங்களுக்குள்ளேயும் வழக்கம் போல் அதே சண்டை வந்து வருது. லைக் இந்த சண்டை வந்து நார்மலாக இல்லை. லைக் ஒரு சண்டை போகுதுன்னா எவனா ஒருத்தன் வந்து ஜெயிப்பான் இல்லையா? ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான் இல்லையா? பட் இந்த இடத்துல வந்து அப்படி கிடையாது. ஸோ செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறானுங்க. அந்த இடத்துல வந்து அப்படி ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த அளவுக்கு ரத்த வெள்ளமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த வார்லேண்ட்ஸுமே இருக்கு. பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு விக்டரி கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஜெயிச்சுருவோம் மாறான்ற ஒரு வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம தான் இவனுங்க 2 பேர் சண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதுவரைக்கும் அதாவது நான் வந்து என்ன உங்களுக்கு வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ரூலர்ஸ் வந்து நல்லவங்க தான், மொனார்க்ஸ் தான் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல நம்மளோட ரூலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அப்சல்யூட் பீயிங் கிட்ட போறானுங்க. அவர்கிட்ட போயிட்டு, "இவ்வளோ நாளா உங்களுக்காக தான் வந்து நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் பவர் குடுங்க. அத யூஸ் பண்ணி நாங்க மொனார்க்ஸ வந்து டிஃபீட் பண்ணிர்றோம்." அப்படி பண்ணோம்னா, ஈவன் அது உங்களுக்குமே ப்ராஃபிட் தான். அதுவும் இல்லாம இவ்வளோ நாளா அந்த ரத்தம் சிந்தி போற போர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவுக்கு வரும். ஸோ, அதனால நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாரி சொல்லி, நம்மளோட ரூலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் பீயிங் முன்னாடி போய் நிக்கிறாங்க. பட் அப்சல்யூட் பீயிங் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ணல. அப்படியே வந்து அ அவரோட த்ரோன்ல எப்படி உட்கார்ந்திருப்பாரோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்திருக்காரு. ஈவன் எந்த ரியாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேச்சுக்கு அவர் வந்து குடுக்கல. அப்படியே உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு நம்மளோட ரூலர்ஸ் வந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா, அப்பதான் அவனுங்களுக்கு வந்து புரிய வருது. இந்த அப்சல்யூட் பீயிங் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம எல்லாரையும் என்டர்டெயின்மென்ட்க்காக தான் வச்சிருக்கான். அதுவும் இல்லாம நம்மளுக்கும் மொனார்க்குக்கும் போற சண்டை வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மென்ட்டா இவனுக்கு வந்து இருக்குன்றதையே இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூலர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. 8 ரூலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் தான். இதுல லாஸ்ட் இருக்க ரூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஷ்பார்ன். இது இருக்கிறதுலயே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ரூலர்ன்னு நம்ம ஆஷ்பார்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 ரூலர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்சல்யூட் பீயிங் இருக்க வரைக்கும், அதாவது இந்த ஆள் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த எப்பயுமே நம்மளுக்கு வெற்றி அவனுங்களுக்கும் கிடைக்காது, நம்மளுக்கும் கிடைக்காது. அதுவும் இல்லாம நம்மளோட போர் வந்து இத்தன பேர் சாவறது வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு மாரி என்டர்டெயின்மென்ட்டா தான் இருக்கும். கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 7 ரூலர்ஸ் வந்து தனியா பிரிஞ்சுறானுங்க. ஏன் 8வது ஆள் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 8வது ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஷ்பார்ன் இல்லையா? அவர் வந்து நம்மளோட அப்சல்யூட் பீயிங்க்கு லாயலா, அதாவது என்னோட கிரியேட்டருக்கு நான் லாயலா இருப்பேன். கண்டிப்பா நான் வந்து அவர கொல்றதுக்காகலாம் வரமாட்டேன்ற மாரி சொல்லிட்டு, அப்சல்யூட் பீயிங் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஷ்பார்னுமே வந்து நின்னுறாரு. ஸோ ஆஷ்பார்ன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். அவர் தான் ப்ரீவியஸ் ஷாடோ மோனார்க்கா இருப்பாரு. ஸோ இப்ப இந்த 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்சல்யூட் பீயிங்க எதிர்த்து அவரோட ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் பண்ணி போறாய்ங்க. அதாவது 7 பேரும் வந்து டீம் போட்டு போறாங்க. உள்ள போய் அவங்களோட ஸ்பியர்ஸ் எடுத்துட்டு போய் ஒரே குத்து தான். ஸோ அந்த இடத்துல அப்சல்யூட் பீயிங் வந்து இறந்து போயிறாரு. பட் அதுக்கு முன்னாடி அப்போஸ் பண்ண நம்மளோட ஆஷ்பார்ன், அதாவது லாயல் ஒன். ஸோ லாயலா இருக்கவங்க எப்பயுமே கஷ்டப்பட தான் செய்வானுங்க. ஸோ வாழ்க்கை தத்துவம் மட்டும் இல்ல. இதுதான் எல்லா விஷயத்துலயுமே உண்மை. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஷ்பான் வந்து லாயலா இருந்து கடைசியா ஆஷ்பான அசால்ட்டா 7 பேர்
7 பேர் இல்லையா? ஒருத்தர் 2 பேர்னா பரவால்ல. 7 பேருன்றதுனால செம்மையா அடி வாங்கி அவர அந்த இடத்துலயே சாகுற நிலைமைக்கு விட்டு போயிடுறாய்ங்க. அதுவும் இல்லாம அப்சல்யூட் பீயிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. அப்சல்யூட் பீயிங் அந்த இடத்துல அவரோட கதை வந்து முடிஞ்சிருது. ஸோ ரூலர்ஸ் வந்து இந்த மாரி தான் வந்து அப்சல்யூட் பீயிங்க வந்து துரோகம் பண்ணி கொன்னுட்டு, அவனுங்க வந்து அடுத்த விஷயங்கள் என்னன்றதே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இப்படிதான் அந்த ரூலர்ஸ் அண்ட் மோனார்க்ஸோட ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நான் இவ்வளவு நேரமா வந்து சொல்லிட்டு இருந்தது எல்லாமே சோலோ லெவலிங்ல வந்தது. ஸோ ராக்னார்க்ல வந்தது இல்ல, சோலோ லெவலிங்ல வந்தது. ராக்னார்க்ல வந்த லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ரிவீல் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்சல்யூட் பீயிங்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்ம இவ்வளவு நாளா வந்து ஒரே ஆள் தான் இருப்பான் அப்படின்ற மாரி சொல்லி நெனச்சோம். நான் வந்து நெனச்சேன். நீங்க எப்படின்னு தெரியல. பட் ஆனா எல்லாருக்குமே ஒரே பிலீஃப் தானே இருந்துச்சு. ஸோ பட் ஆனா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலான நெறைய டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்சல்யூட் பீயிங்ஸ்ன்றவங்க எண்ட்லெஸ்ஸான கிரியேஷன்ஸ் கிரியேட் பண்றவங்க. அவங்களால ஈஸியா வந்து மொத்தத்தையுமே படைக்க முடியுன்ற மாரி சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கும். எண்ட்லெஸ் டைமென்ஷன்ற மாரி சொல்லி அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்ஃபினிட்னே வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு டைமென்ஷனுக்கும் ஒரு ஒரு அப்சல்யூட் பீயிங்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த மாரி இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எனக்கு வந்து தெளிவா தெரியல. பட் நெறைய பேர் வந்து 28 அப்சல்யூட் பீயிங்ஸ் இருக்காங்கன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒன்ஸ் நான் வந்து அத வெரிஃபை பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து தெளிவா சொல்றேன். பட் இப்போதைக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுபடி கிட்டத்தட்ட நெறைய அப்சல்யூட் பீயிங்ஸ் வந்து இருக்காய்ங்களாமா. ஸோ இவங்கலாம் வந்து இருக்கும்போது வேற வேற இடத்துல வேற வேற விஷயம் நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல அப்சல்யூட் பீயிங் வந்து இறந்து போயிருப்பார் இல்லையா? அவரோட பவர் அந்த ஏர்ல இருக்குன்ற மாரிலாம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? யார் வந்து எடுக்க போறாங்கன்ட்டு. ஸோ அதுக்குள்ள நெறைய பேருக்கு வந்து போட்டி வரும். ஸோ அதுவும் இல்லாம நெறைய அப்சல்யூட் பீயிங்ஸ் வந்து வேற வேற டைமென்ஷன்ல இருந்து அவேர் ஆயிருவாய்ங்க. நம்ம நம்ம வந்து படைச்சவனே நம்மள வந்து கொல்றாய்ங்கன்ற மாரி சொல்லிட்டு. ஸோ அதனால இவனுங்களோட கதை வந்து இந்த மாரி போயிட்டுருக்கா. அதுவும் இல்லாம இந்த ரூலர்ஸ்க்கும், மொனார்க்க்கும் வர ஃபைட் வந்து உங்க எல்லாருக்குமே ஆ சோலோ லெவலிங் பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோலோ லெவலிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரூலர்ஸ்க்கும் இவங்களுக்கும் வர சண்டைய வந்து காமிச்சிருப்பாங்க. ஈவன் நம்மளோட ஈவன் இது வந்து ஒரு ஸ்பாய்லர் தான். வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ கோகன் ஹி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெசலா தானே இருப்பாரு. ஒரு ஃபிராக்மென்ட்டா இருப்பார் இல்லையா? ஸோ ரூலர்ஸோட இதுவா தான் இருப்பாங்க. ஈவன் நம்மளோட அ ஜின்வோட அப்பா சங் இல்வான் இருக்காரு இல்லையா? அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூலரோட வெசலா தான் இருப்பாரு. ஏன்னா, டஞ்சனுக்குள்ள காணாம போனவரு, எப்படி உயிரோட வந்தாருன்னே ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். பட் ஆக்சுவலா ரூலர்ஸ் கூட வந்து பேசி ரூலர்ஸோட வெசலா வந்து இருந்திருப்பாரு. அதனால தான் இவ்வளவு நாள் வந்து உயிரோட இருந்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாருமே அதாவது ரூலர்ஸ்க்கும், மொனார்க்கும் கிட்டத்தட்ட ரொம்ப காலமா காலம்ன்ற ஒரு விஷயம் வந்த அன்னையில இருந்தே ரூலர்ஸ்க்கும் இவனுங்களுக்கும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கிறது தான் ஆ இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்காய்ங்க. அப்புறம் நம்மளோட ஜின்னுவுமே வந்து ரூலர் சைட்ல தானே இருப்பான். ஆ ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா, எல்லா மொனார்க்கையும் தேடிக் கொல்லுவான். கடைசியா நம்மளோட டிஸ்ட்ரக்ஷன் டிராகன் மொனார்க் இருப்பார் இல்லையா? அவர் ஆண்ட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜுனு ஃபைனலா கொல்லுவான். ஸோ அப்படிதான் மொத்த மொனார்க்ஸையும் தீர்த்து கட்டிட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டைமென்ஷன் அதாவது இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு கிரியேட் பண்றதா வந்து மொத்த வேர்ல்டையும் ரீசெட் பண்ணி அதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது எல்லாமே. ஈவன் நம்மளோட மான்வா ரீடர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மான்வாவோ, எப்படி வேணா வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஃபார்மட்ல படிச்சீங்களோ அத வச்சு. ஸோ இத பத்திலாம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இதுவரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கதை. ஸோ இதுக்கு மேல நம்ம ராக்னார்க் படிச்சா தான் தெரியும். ஈவன் இட்டாரியும்ன்ற மாரி சொல்லிட்டு ஒரு டெர்ம் வந்து டிஃபைன் பண்றாய்ங்க. என்ன விஷயம்னு எனக்கு தெளிவா தெரியல. ஸோ அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கன்டென்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இதுவரைக்கும் குடுத்த உங்களோட மொத்த சப்போர்ட்டுமே ரொம்பவே நன்றி. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பார்த்தீங்கன்னா, 100 வியூஸ் பண்ணாலும் 100 பேர் பார்க்குறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஒண்ணும் லட்சக்கணக்கில வியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படல. ஸோ கொஞ்சம் பேர் பார்த்தாலுமே எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஸோ நீங்க வந்து உங்களோட சின்ன சப்போர்ட்ட குடுத்தீங்கனாலே, நான் வந்து ரொம்பவுமே மோட்டிவேட் ஆவேன். ஸோ இந்த விஷயத்த நான் நெறைய வாட்டி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள மீட் பண்றேன். ஸோ பாய் கைஸ்.